இந்த தொகுதி அமைச்சர் காந்தி அவருடைய சொந்த தொகுதி. இந்த மக்கள் அமைச்சர் காந்தி அவர்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர் காந்தி அவர்களும் திமுக அரசும் சேர்ந்து இந்த மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பட்டமா நான் சொல்றேன், இங்கே வாழ்கின்ற மக்களை திமுக அரசும் அமைச்சர் காந்தி அவர்களும் அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கொலை செய்யறது ஒரேடியா கொலை செய்யலாம், இல்ல ஸ்லோ பாய்சன் வச்சியும் கொலை செய்யலாம். கொலை கொலை தான். உங்களுக்கு எல்லாம் ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன்னா குரோமியம் உங்களுடைய மண்ணிலையும் காத்துலையும் நீங்க குடிக்கிற நீரிலையும் அன்றாடம் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த குரோமியத்தை அகற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரண ஒரு செயல். இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு, மக்களுடைய உடல்நலத்திற்கு பாதிப்பு. கேன்சர் மட்டும் இல்லாம இதுக்கு இருதய நோய், மலடித்தன்மை, குழந்தைகள் வேறு விதமா பிறக்கும், ஆண்மை குறைவு, கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, அத்துணை பிரச்சனைகளும் வரும் இந்த குரோமியத்தை நாம் உட்கொண்டால், சுவாசித்தால். இவ்வளோ பாதிப்புகள் இருந்தோம், இந்த தொகுதியில் அமைச்சர் இருந்தோம், இவ்வளோ போராட்டங்கள் நாங்கள் நடத்தியோம், மக்கள் எதிர்ப்பையும் காட்டி, ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்க துப்பில்லாத திமுக அரசே, உங்களை கண்டிக்கின்றோம். நீங்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள். வெட்கக்கேடியா, வெட்கக்கேடியா. தன் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை பார்த்திருக்கிறீர்களா? திமுக அரசு. இதற்கு பசுமை தீர்ப்பாயம் இந்த பிரச்சனையை தானாக முன்வந்து எடுத்து 2022 ஒரு தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பு ராணிப்பேட்டை, அதாவது பசுமை தீர்ப்பாயம் 2/9/2022 ஒரு தீர்ப்பு அளித்து இருக்கிறது. இந்த தீர்ப்பில் ராணிப்பேட்டை குரோமிய கழிவுகள் மேலும் பரவாமல் தடுப்பதற்கான தற்காலிக ஏற்பாடுகளை 3 மாத காலத்தில் தொடங்கி ஓராண்டிற்குள் முடிக்க வேண்டும். எப்போ? 2022 ஒரு தீர்ப்பு, 3 மாதத்திற்குள் தற்காலிக நடவடிக்கைகள், ஒரு துரும்ப கூட எடுத்து வைக்கல. ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்தது, குரோமிய கழிவு அகற்றுவதற்கான விரிவான திட்டத்தை சென்னை IIT ஆலோசனையுடன் 6 மாதத்தில் உருவாக்க வேண்டும். அடுத்த 6 மாதத்திற்குள் டெண்டர் விட்டு வேலைகளை தொடங்க வேண்டும். அதையும் செய்யல. மேற்படி செலவுகளை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும். அதன் பின்னர் மாசுபடுத்தியவரே பொறுப்பேற்கும் கோட்பாட்டின்படி தொழிற்சாலைகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும். மூடிட்டே போயிட்டான். இவங்ககிட்ட எங்க போய் கேட்கறது? மூடி 36 வருஷம் ஆயிடுச்சு. அரசு தானே பொறுப்பேற்கணும். ஒரு அரசு ஒரு தொழிற்சாலை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அனுமதி கொடுக்கின்ற பொழுது இந்த பொறுப்பும் அரசு தான் ஏற்க வேண்டும். அவன் மூடிட்டு போயிட்டான்னா அந்த வேலை அரசு தான் செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசு ராணிப்பேட்டை பகுதியில் மக்களின் உடல்நல பாதிப்புகளை ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும். தேவையான மருத்துவ கட்டமைப்புகளையும் குடிநீர் வசதிகளையும் அளிக்க வேண்டும். பண்ணியிருக்காங்களாமா? ஒண்ணுமே. உங்களை யாராவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா? ஒண்ணுமே.